கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம் 12வது வசனம். 19வது சங்கீதம் 12வது வசனம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பிரியமானவர்களே, மறைவான குற்றங்களை குறித்து கலங்கின தாவீது துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காக்கும்படி அவர் ஜெபிக்கிறார். கஞ்சாடையாய் விட்டு விடுகிற மறைவான பாவங்கள் காலப்போக்கில் வளர்ந்து வளர்ந்து மனசாட்சியை மழுக்கி கொண்டு துணிகரமான பாவத்திற்குள் கொண்டு செல்கிறது. துணிகரமான பாவத்தினாலே பெரும் பாதகங்கள், சாபங்கள், தெய்வ கோபாக்கினிகள் குடும்பத்திற்குள் வந்து விடுகிறது. ஆகவே பாவங்கள் மறைவான நிலைமையில் இருக்கும்போதே நீங்கள் அவைகளை விட்டு விலகுவது நல்லது என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஒரு பழங்காலத்து கதை ஒன்று உண்டு. ஒரு சிறுவன் ஊசி ஒன்றை திருடி கொண்டு வந்தபோது தாய் அதை கண்டிக்காமல் சந்தோஷமாய் எடுத்துக்கொண்டார். பின்பு அவன் போக போக பெரிய பொருட்களை திருட ஆரம்பித்தான். முடிவிலே ஆட்டை திருடும்போது அவன் பிடிபட்டான். அவனை விசாரித்த கிராம மக்கள் அவனுக்கு 100 அடியும் அவனுடைய தாயாருக்கு 50 அடியும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்த சிறுவன் கண்ணீரோடு தாயை பார்த்து, அம்மா, நான் ஊசி திருடி கொண்டு வரும்போது நீங்கள் என்னை கண்டித்திருந்தால் இப்படி நான் 100 அடிகள் வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே என்றான். இப்படிதான் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் இருக்கிற மறைவான குற்றங்களை கர்த்தருடைய வெளிச்சத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். யாருக்கும் தெரியாத நேரத்தில் நாம் நடந்து கொள்ளுற விதங்கள், யாருக்கும் தெரியாத தகாத சிநேகங்கள், தகாத உறவுகள், தகாத பார்வைகள், தகாத கடிதங்கள், அவைகளை நாம் இப்பொழுதே நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால் பிறகு அது நம்மை வேதனைக்குள் வழிநடத்தி விடக்கூடும். கப்பலின் பெரும்பகுதி தண்ணீரில் அடியில் இருக்கிறது. சில வகை சிப்பிகள் அந்த கப்பலின் அடிப்பாகத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும். அதை தொடர்ந்து பல சிப்பிகள் வந்து அதில் இணையும். அதை அவ்வப்போது அகற்றி கப்பலின் அடிப்பாகத்தை சுத்தம் செய்யாவிட்டால் முடிவில் கப்பல் நகர முடியாதபடி அது தடுத்து விடக்கூடும். ஆகவேதான் தாவீது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, கொசுக்களும் மலேரியா காய்ச்சலும் எங்கே வருகிறது தெரியுமா? சகதி நிறைந்த இடத்திலும் இருண்ட பள்ளத்தாக்குகளிலும் உண்டாகிறது. சிறு கொசு தானே என்று அலட்சியம் செய்தால் அந்த கொசு கடித்து மலேரியா வியாதியாயும் யானைக்கால் வியாதியாயும் மனுஷனை பிடித்துக் கொள்கிறது. நாம் ஒருபோதும் சகதி உள்ள இடத்தில் வாழ நினைக்கக்கூடாது. மலை உச்சிக்கு சென்று விட வேண்டும். மோசே போல தேவனுடைய பிரசன்னத்தில் சீனாய் மலையிலே கர்த்தரோடு உறவாடி கொண்டிருப்பானால் கொசுகளை போன்ற மறைவான குற்றங்களை நம்மை விட்டு அகல முடியும். மறைவான குற்றங்களை உலகத்தால் காணாதபடி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவ்வப்போது சங்கீதம் 51ஐயும் 53ஐயும் நாம் வாசித்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது ஒரு காரியம். சங்கீதம் 19:13 வாசிக்கும் போது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்துல இருக்கிற மறைவான பாவங்கள், நம்ம விட்டு இருக்கிற மறைவான பாவங்கள், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அநேக காரியங்களை நாம் கண்டுபிடிப்பதில்லை. வேத வசனத்தின் வெளிச்சத்துல நாம் பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற சில மறைவான பாவங்கள் அது கண்டு அதுல இருந்து மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல நம்ம அணுகாமல் மறைமுகமா இருக்கிற பாவங்களை அணுகி போகாதபடி விலகி போறது ரொம்ப நல்லது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை செய்றார். அப்படியே அவர் விட்டுல அறிக்கை செய்றார். அறிக்கை செய்ய வேண்டும். அதான் வேதம் நமக்கு சொல்லுது. நம்மிடத்தில் உள்ள மறைவான காரியங்களை வேத வசனத்தின் வெளிச்சத்துல கொண்டு வந்து சரி செய்து நாம் வாழ்வது மிகவும் ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தை கொண்டு நம்மை சரிபார்க்க உதவி செய்வாராக. ஆமென். God bless you.